அன்எக்ஸ்பெக்டடா நடந்த இது போன்ற ஒரு ஆக்சிடென்டால லக்கிலி பேசஞ்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலனாலும் இந்த ஃபார்ச்சுனர் அதிகமான டேமேஜுக்கு உள்ளாகிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கிளைண்ட் இந்த காரை ஆத்தரைஸ் டீலர்ஷிப்புக்கு கொண்டு போயிருந்தாங்க. பட் அங்கதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் காத்துட்டு இருந்தது. அதுதான் டீலர்ஷிப் கொடுத்த எஸ்டிமேஷன் கோட். ஜென்ரலா ஆத்தரைஸ் டீலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 90% ரிப்பேர் பண்றதை காட்டிலும் ரீப்ளேஸ் பண்றதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார்ச்சுனர் போன்ற லக்ஸரி செக்மெண்ட் கார்ஸோட ஸ்பேர்ஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் இன்னுமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அதனால கிளைண்ட் நம்மளுக்கு கால் பண்ணி நீங்க ஷோரூமுக்கு விசிட் பண்ணி காரை பார்த்து ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தென் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்த கொட்டேஷன் கம்பேரிட்டிவ்லி டீலர்ஷிப் கொடுத்த கொட்டேஷனை விட கம்மியா இருந்தாலும் கிளைண்ட் அதையுமே எக்ஸ்பென்சிவா தான் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தென் நாங்க இது ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கிளைம்கான ஒரு எஸ்டிமேஷன் கோட் தான், நிச்சயம் ஃபைனல் அவுட்புட் அண்ட் ஃபைனல் பில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம். இதை கேட்டு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரீங்களா அப்படின்னு ஷாக் ஆன கிளைண்ட் அதுக்கப்புறம் நம்பிக்கையோட காரை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. டீலர்ஷிப்ல எவ்வளவு எஸ்டிமேட் கொடுத்திருந்தாங்க, அதுக்கு அகைன்ஸ்டா நாங்க எவ்வளவு கோட் பண்ணிருந்தோம், ஃபைனலா கிளைண்ட் எவ்வளவு பே பண்ணாங்கன்ற டீடைல வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அதுக்குன்னு டைரக்டா வீடியோவோட எண்டுக்கு போயிடாதீங்க. Just check out the process. அப்புறம் என்ன, ஒர்க்கை டிஸ்மேண்டில் பண்ணி காரை ஆரம்பிக்க வேண்டியதுதான். காரை டிஸ்மேண்டில் பண்ணி ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் தான் ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். ஆனா ஃபார்ச்சுனரோட ரிப்பேர் ஒர்க்கை காட்டாம ஏன்டா மத்த காரோட ஃபுட்டேஜஸ் காட்டிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் சாரி மை டியர் குசஸ், அன்ஃபார்ச்சுனேட்டா நான் ஷூட் பண்ணி வச்சிருந்த ஃபுட்டேஜஸோட ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, என்னதான் ரிப்பேர் ஒர்க்கோட ஃபுட்டேஜஸ் மிஸ் ஆனாலும் ஃபைனல் அவுட் மிஸ்ஸே ஆகாது. லெட் வி see எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட மொமெண்ட். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். Okay cruisers, thanks for watching this video. Wait. நான் இன்னும் பட்ஜெட்டை ரிவீல் பண்ணல. இந்த காருக்கு டீலர்ஷிப்ல கோட் பண்ணிருந்த அப்ராக்சிமேட் காஸ்ட் 10 lakhs. இதுக்கு அகைன்ஸ்டா நாங்க கோட் பண்ணிருந்தது 5.5 lakhs. பட் ஃபைனலா ஃபினிஷ் பண்ண பில் வேல்யூ 3.72 lakhs. இதுல கிளைண்ட்டுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து செட்டில் பண்ண அமௌண்ட் 1.84 lakhs. சோ இவ்வளவு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்க்கு கிளைண்ட் பே பண்ண டோட்டல் அமௌண்ட் ஜஸ்ட் 1.88 lakhs. எப்படி நாங்க 10 lakhs பட்ஜெட்டை ஜஸ்ட் 3.72 lakhsல ஃபினிஷ் பண்ணோன்ற டீடைல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Definitely it will be useful to you. Have a safe drive. Happy cruising.